கோழி இறைச்சியின் விலையில் மாற்றமா வெளியான புதிய அறிவிப்பு. அர்ஜுனாவும் அனுரவும் தமிழர்களுக்கு கட்டாயம் தேவை, அரசியல் ஆய்வாளர் கேள்வி. ஜனவரி 4 முதல் 19 வரை அமலாக உள்ள புதிய நடைமுறைகள் மக்களுக்கு அவசர அறிவிப்பு. மக்கள் பயப்பட தேவையில்லை, யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நம்பிக்கை. வசமாக மாட்டிய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஒரு மோசடி அம்பலம், அதிரடிக்கு தயாராகும் அனுர. மஹிந்தவிற்கு 6 போலீசார் பாதுகாப்பிற்கு போதும் கிண்டல் அடித்த விக்னேஸ்வர். அரசு சேவை நியமனங்களுக்கு கட்டுப்பாடு, உண்மையை உடைத்த அமைச்சர். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லாத விடுமுறை, வெளியான புதிய அறிவிப்பு. ஊடகங்களை அடக்க மாட்டோம், அனுர அரசு உறுதி. நாட்டில் தற்போது முட்டை விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கோழி இறைச்சியின் விலை குறைவடையவில்லை என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி குறைக்கப்பட்டால் இறைச்சி சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். தற்போது அரசியலில் மாற்றம் ஏற்பட்டு நாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அரசியல் ஆய்வாளர் கிருஷ்ணன், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை முதன்மைப்படுத்தி ஒரு கருத்தை விடுத்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு அவர் வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். 2009ஆம் ஆண்டின் பின்னர் வடக்கு மாகாணத்தில் ஊழல், நிர்வாக சீர்கேடு, வாழ்வெட்டு கலாச்சாரம் என்பவை அதிகரித்துள்ளதாகவும் அதை ஒழிக்க அனுர தேவை என்றும் கேள்வி கேட்டதற்கு அர்ஜுனா எம்பி போன்றவர்களும் தேவை என்று கனடாவைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பது மட்டுமின்றி பொருளாதார முதலீடுகள் செய்யும் அதிகாரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஜனாதிபதி அனுர அரசு முயல்வதாக அவர் குறிப்பிட்டார். பூகோள சர்வதேச அரசியலில் சிங்கள தேசம் சின்னாபின்னமாகியுள்ளதாகவும் சிங்கம் சுண்டலியாக மாறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். முள்ளிவாய்க்காலில் தமிழர் ராணுவ பலத்தை இழந்தாலும் அரசியல் பலத்தை மீட்டுக் கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுர சீனா மற்றும் இந்தியாவை திருப்திப்படுத்தினால் தன்னை தக்க வைக்க முடியும் என்று நினைப்பதாகவும் அதுதான் அமெரிக்காவின் அர்ஹம்குடா பயண எச்சரிக்கையில் எதிர்விளைவு என அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் காலங்களில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டால் அதிக தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஹாலிங்க ஜெயசிங்க தெரிவித்தார். யாழ்ப்பாண மக்கள் பயப்பட தேவையில்லை, மக்கள் அச்சமின்றி செயல்படவும் சட்ட ஒழுங்கை நிறைவேற்றவும் போலீசார் தயாராக இருக்கின்றார்கள் என நம்பிக்கை வெளியிட்டார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். முதலாவது, கடந்த வாரத்தில் 2 சம்பவங்கள் நடந்தது. வெட்டு சம்பவங்கள், பயங்கர காயங்கள், அச்சுறுத்தல்கள் போல நடந்தது. இதனால் பொதுமக்கள் பயத்தில் இருக்கிறார்கள், என்ன செய்வது என்று சொல்லி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டது. இது சம்பந்தமாக நாங்கள் முதலாவது சம்பவத்தில் 4 குற்றவாளிகளை கைது செய்து நாங்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தி இருக்கின்றோம். இந்த 2 சம்பவங்களையும் குறித்தே நாங்கள் இப்போது புலனாய்வுகள் மேற்கொண்டு வருகின்றோம். உரிய சாட்சிகளை எடுத்து நாங்கள் மீதியான சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கணும். அதற்குரிய ஆலோசனை, இன்ஸ்ட்ரக்ஷன் என்னால் என்னுடைய உயர் அதிகாரிகளுக்கும் போலீஸ் பணிமனை பொறுப்பாளருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, அவர்களை பிடித்து குற்றவியல் சட்டக்கோவை 81, அதாவது 81 செக்ஷன், குற்றவியல் சட்டக்கோவை 81 பிரிவின் கீழ் அவர்களை இனிவரும் காலங்களில் அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு கட்டுக்கோப்பான சட்டத்தை நாங்கள் பதிவு செய்து நீதிமன்றத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக ஒரு ஆணையை நாங்கள் பெற்று வருகிறோம். அவர்கள் இனி இப்படி குற்றங்கள் செய்தால் அதிகமான தண்டனைக்கு உட்படுத்துவார்கள் என்ற ஒரு ஆணையோடு கூட நாங்கள் 81வது சட்டம், குற்றவியல் சட்டக்கோவை 81வது பிரிவின் கீழ் நாங்கள் செய்து வருகிறோம். பொதுமக்கள், யாழ் மக்கள் பயப்பட வேண்டாம், அச்சமின்றி நீங்கள் இருக்கலாம். காரணம், போலீசால் உங்களுக்குரிய சேவைகளை, சட்டம் மற்றும் ஒழுங்கை நிறைவேற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விபத்துக்களை குறைத்தல் மற்றும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு அமைவாக இலங்கை போலீஸ் திணைக்களம் 2 போக்குவரத்து முயற்சிகளை ஆரம்பித்துள்ளது. இதில் முதல் முயற்சியாக மாற்றப்பட்ட ஹோனொலிகள், பல்வேறு வண்ணங்களில் ஒளிரும் விளக்குகள், சட்டவிரோதமான மாற்றங்கள்,
உரத்த ஹார்ன், சத்தமில்லாத சைலன்சர் மற்றும் விபத்து அபாயத்தை அதிகரிக்கும் கூடுதல் பாகங்களை கொண்ட வாகனங்களை குறிவைத்து முதலாவது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இரண்டாவது முயற்சிக்குள் பொது போக்குவரத்து பேருந்து ஓட்டுநர்களால் போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிந்து அதற்கேற்ப சட்டத்தை அமல்படுத்துவதற்கு சிவில் உடையில் அதிகாரிகளை நியமிப்பது அடங்கும் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகள் சாரதி மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஜனவரி 4 முதல் 19 வரை ஒரு முன்னோடி திட்டமாக நடத்தப்படும் என்று ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. முதல் செயற்பாட்டின் போது அதிகாரிகள் முதன்மையாக சாரதிகளுக்கு கற்பித்தல், எச்சரிக்கைகளை வழங்குதல் மற்றும் அவர்களின் வாகனங்களில் ஏதேனும் அங்கீகரிக்கப்படாத மாற்றங்கள் அகற்ற அறிவுறுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவார்கள். வாகன மாற்றங்கள் தொடர்பான சட்டங்களை அமல்படுத்தவும், ரகசிய அதிகாரிகள் மூலம் பொது போக்குவரத்து பேருந்துகளை மேலும் கண்காணிக்கவும் திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த முயற்சிகள் சோதனை கட்டத்திற்கு அப்பால் தொடரும் என எதிர்பார்ப்பதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த அரசாங்கங்களில் அமைச்சர்களாக இருந்து பலர் செய்த மோசடிகள் அம்பலமாகி வரும் நிலையில் பாரிய மோசடியொன்று தற்போது வெளியாகியுள்ளது. இலங்கைக்கு வந்த தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களிடம் கடந்த அரசாங்கங்களில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கோரியதன் காரணமாக இலங்கையில் தமது முதலீடுகளை அவர்கள் கைவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கான தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலிய தூதுவர்கள் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திடம் உத்தியோகபூர்வமாக முறையிட்டதாக தெரியவந்துள்ளது. அண்மையில் அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்த தென்கொரிய தூதுவர் மியோன் லீ மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் பால் ஸ்டீவர் ஆகியோர் இந்த முறைப்பாடுகளை முன்வைத்தனர். அந்த முதலீடுகள் இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முத்துராஜவலவில் இருந்து கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு குழாய் மூலம் எரிபொருளை கொண்டு செல்வதற்காக அழைக்கப்பட்ட திறந்த விலைமனு கோரல் கொரிய முதலீட்டாளருக்கு கிடைத்ததாக தென்கொரிய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அரசியல் மட்டத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக அந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஊழலுக்கு எதிராக பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கவனத்திற்கு இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்தவிற்கு அவரது நண்பர்கள், உறவினர்களிடம் இருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பற்றி வெளியான செய்தி தொடர்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகளினால் மஹிந்த ராஜபக்ஷவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்படும் தகவல்கள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக அழித்துவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரது பதவிக்காலத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் விடுதலை புலிகளினால் அவருக்கு ஆபத்து இருப்பதாக கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மஹிந்தவிற்கு அவரது மெதமுலனை நண்பர்கள், உறவினர்களிடமிருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்பது குறித்து தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் தற்போதைய நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்கு நன்கு பயிற்றப்பட்ட 6 போலீசாரே போதுமானவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் அரசு சேவைக்கு புதிதாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு குறிப்பிட்ட அளவிற்கு தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவசாய அமைச்சர் ஹேடி லால்காந்த ஹண்டியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் இதனை தெரிவித்துள்ளார். எனினும் வெற்றிடமாக உள்ள மிகவும் அத்தியாவசியமான பணியிடங்களுக்கு மட்டுமே அரசாங்கம் ஆட்சேர்ப்பு செய்ய முடிவு செய்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்கள் சிலர் 5 வருடங்கள் உள்நாட்டில் விடுமுறையை விண்ணப்பித்துவிட்டு விடுமுறையை ரத்து செய்யாமல் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் விடுமுறையை பெற்றுக்கொள்வது தொடர்பில் விசேட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு ஆகிய அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் பின்பற்ற வேண்டிய தொடர் அறிவுறுத்தல்கள் தொடர்பில் இதில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2022 ஜூன் 22 திகதியிடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையில் சம்பளமின்றி விடுமுறையை வழங்குவதில் முறைகேடுகள் இருந்ததாக குறிப்பிடப்படும் நிலையில் அவற்றை தவிர்ப்பதற்காக குறித்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வாறான விடுமுறைகளை அங்கீகரிக்கும் முன்னர் அது தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானிக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விடுமுறையை விண்ணப்பிக்கும் அரசாங்க ஊழியர்கள் முன்னர் எடுத்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைகளை சரிபார்த்து அட்டையில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களை அச்சுறுத்தி அடக்க மாட்டோம் என அமைச்சரவையின் பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கடந்த அரசுகள் போல் நாமும் அவ்வாறு செயற்பட மாட்டோம் என உறுதியளித்தார். எமது அரசின் ஆட்சியில் ஊடகங்களை நடுநிலையுடன் சுதந்திரமாக செய்திகளை வெளியிட முழு உரிமையுண்டு. அதனை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது. கடந்த ஆட்சி காலங்களில் படுகொலை செய்யப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம். நீதியை எதிர்பார்த்து அந்த ஊடகவியலாளரின் குடும்பங்கள் அனுபவிக்கும் வலி வேதனை எமக்கு தெரியும். எனவே அவர்களின் நீதிக்கான வேண்டுதலை நாம் நிறைவேற்றியே தீருவோம். ஊடகங்களை அடக்கிக் கொண்டு ஆட்சியை முன்னெடுக்க முடியாது. அவ்வாறு செய்த அரசுகளுக்கு இறுதியில் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் என தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெல்லாவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொம்பக்கேணி பகுதியில் இன்று காலை குளிக்கும் போது தவறுதலாக கிணற்றில் வீழ்ந்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தொம்பங்கேணி கிராமத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையான தங்கராசா பரமானந்தம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் நீர்நிலையில் வீழ்ந்து உயிரிழந்த குழந்தையின் மரண வீட்டிற்கு சென்றுவிட்டு வந்து கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த போதே கிணற்றிற்குள் தவறி வீழ்ந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர். உடனடியாக பிரதேசவாசிகளின் உதவியுடன் அவர் பழுகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக களவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வெல்லாவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.